ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு டி டைம் டியூட்டர்ஸ். நான் உங்கள் பீட்டா. இன்னைக்கு நம்ம யூனிட் 1 ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். First question, a wire of length 1 meter and diameter 1 millimeter is fixed at one end and a couple is applied at the other end so that the wire twists by pi by 2 radians. Calculate the moment of the couple required if rigidity modulus of the material equal to 2.8 into 10 to the power 10 Newton per meter. இதுதான் கொஸ்டின். இது பார்த்தீங்கன்னா நமக்கு டிட்டர்மினேஷன் ஆஃப் ரிஜிடிட்டி மாடுலஸ் மெத்தடில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒயரோட லென்த் 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் 1 மில்லி மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு எண்டில் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இப்போ என்னன்னா, ஒரு லென்த்து கீழே டிஸ்க் இருக்கும், மேலே ஒரு எண்ட் தான் ஃபிக்ஸ்டாக இருக்கும், இன்னொரு எண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீலி ஆசிலேட்டடாக இருக்கும். ஸோ இப்போ அது ட்விஸ்ட் பண்ணுறாங்க. அந்த கீழே இருக்க வெயிட்டை ட்விஸ்ட் பண்ணும் போது அது என்ன ரேடியன் ஃபார்ம் பண்ணதுன்னா ஆங்கிள் பை பை 2ன்னு மேட் பண்ணுது. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, கப்பல் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படின்னா ட்விஸ்டிங் கப்பல் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன டேட்டாஸ் கிவன் பார்க்கலாம். கிவன் டேட்டா ஈக்குவல் டு ரிஜிடிட்டி மாடுலஸ் n ஈக்குவல் டு ரிஜிடிட்டி மாடுலஸ்னாலே ஸ்மால் n தான். ஸோ ஸ்மால் n ஈக்குவல் டு 2.8 into 10 to the power 10 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. ஆங்கிள் ட்விஸ்டட், அங்கே அந்த ட்விஸ்ட் பண்ணும்போது மேட் ஆகிற ஆங்கிள் டீட்டா எவ்வளோனா பை பை 2 ரேடியன்ஸ்னு சொல்லிட்டாங்க. லென்த் எல் 1 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. டயாமீட்டர் டி 1 மில்லி மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 1 மில்லி மீட்டர்னு கொடுத்துருக்கனால நம்ம என்னென்னு எழுதிக்கிறோம்னா 1 into 10 to the power -3 எழுதிக்கிறோம் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ரேடியஸ்னா என்ன? ரேடியஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் டிவைட் பை 2. ஸோ ஆர் ஈக்குவல் டு டி பை 2. ஸோ டயாமீட்டர் டிவைட் பை 2 பண்ணால் 0.1 into 10 to the power -3 மீட்டர். நமக்கு ட்விஸ்டிங் கப்பலோட ஈக்குவேஷன் தெரியும். என்னன்னா டவு ஈக்குவல் டு பை என் டீட்டா ஆர் பவர் 4 டிவைட் பை 2L. இப்போ இங்கே கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாத்தையும் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படின்னா டவு ஈக்குவல் டு பையோட வேல்யூ 3.14, என் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2.8 into 10 to the power 10 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். டீட்டா ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பை பை 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் பை பை 2னா பை பை 2வா 1 by 2னா 0.5, பைனா 3.14. ஸோ 0.5 into 3.14ன்னு எழுதியிருக்கோம். இன்டூ ஆர் பவர் 4, ரேடியஸ் பவர் 4. ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க 0.1 into 10 to the power -3. ஸோ அதை பவர் 4 போட்டுக்கிறோம். டிவைட் பை கீழேனா 2L, 2 அப்படி வச்சுக்கிறோம். லென்த் 1 மீட்டர்னால 1. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா டவ் ஈக்குவல் டு 4.3 into 10 to the power -3 நியூட்டன் மீட்டர்னு கிடைக்குது. இதோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கப்பல் டவ் ஈக்குவல் டு 4.3 into 10 to the power -3 நியூட்டன் மீட்டர். இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாங்கன்னா இப்படி தான் சால்வ் பண்ணும். செகண்ட் கொஸ்டின் போகலாம். செகண்ட் கொஸ்டின் யங்ஸ் மாடுலஸ் டிட்டர்மைன் பண்ணுற மாதிரி கேன்டிலிவர்லேருந்து. ஸோ பார்க்கலாம். A cantilever of rectangular cross section has length of 50 cm. Its breadth is 3 cm and thickness is 0.6 cm. A weight of 1 kg is attached at the free end. The depression produced is 4.2 cm. Calculate the Young's modulus of the material of the bar. Given gravity equal to 9.8 meter per second square. இப்போ என்னன்னா, இப்போ கேன்டிலிவர் ரெக்டாங்குலர் பீம் கிராஸ் செக்ஷன் எடுத்துக்கிறோம். அந்த கேன்டிலிவர்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கேல் மாதிரி தானே ஒரு பார் வச்சிருக்கோம். அந்த பாரோட லென்த் எவ்வளோ இருக்குன்னா 50 சென்டிமீட்டர் இருக்கு. அதோட பிரெத் எவ்வளோ இருக்குன்னா 3 சென்டிமீட்டர் இருக்கு. அதோட திக்னஸ் 0.6 சென்டிமீட்டர் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1 kg. ஒரு ஃப்ரீ எண்ட்ல மட்டும் 1 kg அட்டாச் பண்ணிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டிப்ரெஷன்னா ஸ்மால் y, அது ப்ரொடியூஸ் ஆகுறது 4.2ன்னு சொல்லிட்டாங்க. நம்மள என்ன சொல்றாங்கன்னா யங்ஸ் மாடுலஸ் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. யங்ஸ் மாடுலஸ்னா கேபிட்டல் Y ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. அவங்க கிவன் டேட்டா போலாம். லென்த் L ஈக்குவல் டு 50 சென்டிமீட்டர். 50 சென்டிமீட்டர் இருக்கிறத நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 50 into 10 to the power -2 மீட்டர். பிரெத் B ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் மீட்டர் கன்வெர்ட் பண்ணி தான் எல்லாமே நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ B ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 3 into 10 to the power -2 மீட்டர். திக்னஸ்ன்றது D ஈக்குவல் டு 0.6 சென்டிமீட்டர். இதையும் அதே மாதிரி தான். ஸோ 0.6 into 10 to the power -2 மீட்டர். டிப்ரெஷன்ன்றது ஸ்மால் y ஈக்குவல் டு 4.2 சென்டிமீட்டர். ஸோ 4.2 into 10 to the power -2 மீட்டர்.
மாஸ்ன்றது வெயிட். ஸோ வெயிட்டும் மாசும் ஒன்று தானே. ஸோ மாஸ் m ஈக்குவல் டு 1 kg. மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே வந்து கேஜியில் தான் எடுப்போம். ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி g வந்து பார்த்தீங்கன்னா 9.8. இந்த டேட்டாஸ்லாம் வச்சு இப்போ நமக்கு வந்து யங்ஸ் மாடுலஸ் தெரியும். யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் பீம், யங்ஸ் மாடுலஸோட ஃபார்முலா என்னன்னா கேபிட்டல் Y ஈக்குவல் டு 4mg L கியூப் டிவைட் பை BD கியூப் Y. இங்கே வந்து BD கியூப் ஏன்னா நம்ம ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன் எடுத்திருக்கோம், அதனால இங்கே வந்து மொமெண்ட் ஆஃப் ஜாமெட்ரிக்கல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன் கொடுத்துருக்கோம், அதனால தான் BD கியூப் வருது. ஸோ இப்போ இந்த நமக்கு கண்டுபிடிச்ச வேல்யூஸ்லாம் இங்கே ஃபைண்ட் பண்ணுறோம், சப்ஸ்டியூட் பண்ணுறோம். கிவன் டேட்டா, கிவன் நமக்கு ஃபார்முலாவில் கிவன் டேட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ கேபிட்டல் Y ஈக்குவல் டு 4 அப்படியே இருக்குது. 4 இன்ட்டு மாஸ் கொடுத்துருக்கிறது 1 kg இன்ட்டு 1, கிராவிட்டி வந்து 9.8, ஸோ 9.8 இன்ட்டு லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 50 இன்ட்டு 10⁻², கியூபுனால ஹோல் பவர் கியூபு டிவைடட் பை பிரெத் வந்து 3 இன்ட்டு 10⁻² இன்ட்டு திக்னஸ் வந்து 0.6 இன்ட்டு 10⁻² ஹோல் கியூப் இன்ட்டு டிப்ரெஷன் வந்து 4.2 இன்ட்டு 10⁻². ஸோ கேபிட்டல் Y ஈக்குவல் டு 1.8 இன்ட்டு 10⁻10 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். ஸோ ரிசல்ட் என்னன்னா யங்ஸ் மாடுலஸ் Y ஈக்குவல் டு 1.8 இன்ட்டு 10⁻10 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர், இல்லை நியூட்டன் m-2. இதுதான் வந்து கேன்டிலீவர் பேஸ்டு சம். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டு வந்து யூனிஃபார்ம் பெண்டிங் வச்சு பார்க்கலாம். யூனிஃபார்ம் ரெக்டாங்குலர் பார் 1 மீட்டர் லாங், 2 centimeter broad and 0.5 centimeter thick. It is supported on its flat face symmetrically. Two knife edges 70 centimeter apart. If loads of 200 grams are hang from the two ends of the elevation of the center of the bar is 48 millimeter. Find the Young's modulus of the bar. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு வந்து யூனிஃபார்ம் பெண்டிங் எடுத்துக்கிறோம். யூனிஃபார்ம் பெண்டிங்னும் போது ஒரு பார் இருக்கும், 2 நைஃப் இருக்கும், 2 எண்டிங்லேயுமே வந்து வெயிட் கொடுப்போம். இதுதான் வந்து காமன். 2 வெயிட் கொடுக்கும்போது அது வந்து சென்டர் ஆர்க் ஆஃப் த சர்க்கிளாக ஃபார்ம் ஆகும், அந்த பார் வந்து அப்படி ஃபார்ம் ஆகும். அதுதான் யூனிஃபார்ம் பெண்டிங். இப்போ அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பார் ரெக்டாங்குலர் பாரோட லாங் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 மீட்டர் லாங் கொடுத்துருக்காங்க. அதோட ப்ராடு வந்து பார்த்தீங்கன்னா 2 centimeter ப்ராடு, திக்னஸ் வந்து 0.5 centimeter திக்னஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ், அந்த ஸ்கேல் வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸ் தானே. இப்போ வந்து 2 நைஃப்மே வந்து வச்சுருக்காங்க, 2 நைஃப் வச்சுருக்காங்க. அந்த 2 நைஃப் பக்கத்துலேயுமே அந்த 2 நைஃபை எப்படி வச்சுருக்காங்கன்னா மொத்தமாகவே அந்த 2 நைஃப்க்குமே டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 70 centimeter இருக்கிற அளவுக்கு தான் 2 நைஃபும் வச்சுருக்காங்க. அந்த 2 நைஃப் அப்புறமேட்டு 2 சைடுமே பார்த்தீங்கன்னா ஹேங்கர் இருக்கும், எம்டி ஹேங்கர். அந்த ஹேங்கரில் எவ்வளோ லோடு கொடுக்குறாங்கன்னா லோடுனா வெயிட் 200 கிராம் வெயிட் கொடுக்குறாங்க. அந்த 200 கிராம் 2 சைடு கொடுக்கும் போது அது எவ்வளோ ஃபார்மேஷன், அந்த எலிவேஷன் எவ்வளோ ஃபார்ம் ஆகுது அப்படின்றது 48 millimeter எலிவேஷன் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்மள யங்ஸ் மாடுலஸ் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ கிவன் டேட்டா மாஸ் m ஈக்குவல் டு 200 கிராம். நமக்கு வந்து எப்போவுமே மாஸ் என்ன சொன்னால் கேஜியில் தான் வேணும். ஸோ 200 கிராமை வந்து மாஸ் கேஜி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 200 இன்ட்டு 10⁻³ கேஜி. திக்னஸ் d ஈக்குவல் டு 0.5 centimeter. இதெல்லாமே நமக்கு மீட்டரில் தான் வேணும். ஸோ 0.5 இன்ட்டு 10⁻² மீட்டர். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 நைஃப், அந்த 2 நைஃப்க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ, அந்த எல் பார்த்தீங்கன்னா அந்த லென்த் பார்த்தீங்கன்னா L ஈக்குவல் டு 70 centimeter. ஸோ 70 இன்ட்டு 10⁻² மீட்டர். பிரெத் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா B ஈக்குவல் டு 2 centimeter. ஸோ 2 இன்ட்டு 10⁻² மீட்டர். இப்போ எலிவேஷன் அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற எலிவேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் y ஈக்குவல் டு 48 millimeter. ஸோ 48 millimeter 48 இன்ட்டு 10⁻³ மீட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நைஃபுக்குள்ளே இருக்க டிஸ்டன்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து என்னென்னு எடுத்துக்கிட்டோம் 17 எடுத்துக்கிட்டோம். நைஃபுக்கு அந்தாண்டியும் நமக்கு வந்து வெயிட் கொடுக்குற இடத்துலையும் இங்கே டிஸ்டன்ஸ் இருக்குல்ல. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் நியர் நைஃப், அந்த நைஃபுக்கு நியரில் இருக்க அந்த சைடு 2 எண்ட் பாயிண்ட்லேயும் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 இன்ட்டு 10⁻² மீட்டர். ஓகேவா? ஏன்னா நமக்கு வந்து ஹோல் ஸ்கேல் வந்து 100 centimeter, நடுவில் வந்து 70 centimeter போயிடுச்சுன்னா லெஃப்ட் சைடு 15 centimeter, ரைட் சைடு 15 centimeter. ஸோ 15 + 15 30 centimeter. ஸோ 30 + 70 100 centimeter, டோட்டல் சென்டிமீட்டர் கவர் ஆகுது. ஸோ அப்படி தான் இது வந்து 15 இன்ட்டு 10⁻² மீட்டர்னு போட்டிருக்கோம்.
ஸோ கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு 3mg எல் கியூப் டிவைடட் பை 2bd கியூப் ஒய் வந்து எல் கியூப் தான் போடுவோம், லென்த்து வந்து கியூபாக தான் போடுவோம். ஆனால் இங்கே ஏன் நம்ம லென்த் வந்து ஸ்கொயராக போட்டிருக்கோம்னா நம்ம லென்த்தே பிரிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு மிடில் இருக்க ஒரு லென்த்தை வந்து தனியாகவும் தனித்தனியாக இருக்க லென்த்தை வந்து ஒன்றாவும் எடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து ஸ்மால் ஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம், நடுவில் இருக்க லென்த்தை வந்து எல்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு 3mg ஏஎல் ஸ்கொயர் டிவைடட் பை 2bd கியூப் ஒய். இப்போ இதில் வந்து எல்லா ஃபார்முலாவும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு 3 × 200 × 10⁻⁻³ மாசு, கிராவிட்டி வந்து 9.8, ஏன்னா வந்து வெளியே இருக்க லோடு கிட்ட இருக்கிற லென்த்து. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 15 × 10⁻⁻² இன்ட்டு லென்த் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் லென்த் டோட்டல் லென்த் எல்லாம் பார்த்தீங்கன்னா 70 × 10⁻⁻² ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 2 இன்ட்டு பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா 2 × 10⁻⁻² இன்ட்டு பிரெத் இது திக்னஸ் பார்த்தீங்கன்னா 0.5 × 10⁻⁻² ஹோல் கியூப் இன்ட்டு டிப்ரெஷன் அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற எலிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 48 × 10⁻⁻3. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ண நமக்கு என்ன வரும்னா கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு 1.8 × 10⁻10 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதோட யங்ஸ் மாடுலஸ் என்னன்னா ஒய் ஈக்குவல் டு 1.8 × 10⁻10 நியூட்டன் மீட்டர் -2. இதுதான் வந்து யூனிஃபார்ம் பெண்டிங் கொடுத்து நமக்கு யங்ஸ் மாடுலஸ் கேட்டாங்கன்னா இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூனிஃபார்ம் பெண்டிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எ பார் ஆஃப் லென்த் கொஷின்ஸ் பார்க்கலாம். எ பார் ஆஃப் லென்த் 1 மீட்டர் அண்ட் கிராஸ் செக்ஷன் 5 × 10⁻⁻3 மீட்டர் ஸ்கொயர் இஸ் சப்போர்ட்டட் அட் இட்ஸ் 2 end and loaded in the middle. The depression observed in the middle is 1.996 × 10⁻⁻3 meter. When a load of 0.1 kg is placed, calculate the Young's modulus of the material. இதுதான் கொஷின். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா யங்ஸ் மாடுலஸ்னா என்ன, வெயிட் வந்து சென்டரில் கொடுப்போம், 2 நைஃப் ஒரு பார் இருக்கும், 2 நைஃப் இருக்கும், அந்த 2 நைஃப்க்கு மிடில் வந்து பின் கொடுப்போம், அந்த பின்னில் தான் வந்து நமக்கு ஹேங்கர் கொடுத்து வெயிட் கொடுப்போம். இதுதான் வந்து நான் யூனிஃபார்ம் பெண்டிங். இப்படி அது வந்து யூ ஷேப்பில் தான் வந்து ஃபார்ம் பண்ணும் டிப்ரெஷனை. இப்போ என்னன்னா லென்த் அந்த பாரோட லென்த் எவ்வளோ இருக்குன்னா 1 மீட்டர் இருக்குது. 1 மீட்டர் அதோட கிராஸ் செக்ஷன் எவ்வளோ இருக்குன்னா 5 × 10⁻⁻3. கிராஸ் செக்ஷனாக ஒன்றும் இல்லை, பிரெத் இன்ட்டு திக்னஸ் தான் கிராஸ் செக்ஷன். அது வந்து 2 எண்டையும் சப்போர்ட் பண்ணுறது வந்து 2 எண்டும் சப்போர்ட் பண்ணுது அந்த லென்த்து. ஓகேங்களா. இப்போ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிடில் வந்து லோடு வந்து நடுவில் கொடுக்குறோம். நம்ம லோடு நடுவில் கொடுக்கும்போது அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற டிப்ரெஷன் தான் வந்து 1.96 × 10⁻⁻3. நம்ம கொடுத்துருக்க லோடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.1 kg. நடுவில் கொடுத்துருக்க வெயிட் அதுதான் 50, 100 அப்படி கொடுப்போம்ல, அது வந்து 0.1 kg. இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நமக்கு வந்து யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போது நமக்கு என்ன கிவன்னா லென்த் L = 1 cm கிவன், 1 மீட்டர் கிவன், கிராஸ் செக்ஷன் வந்து 5 × 10⁻⁻3 மீட்டர் ஸ்கொயரும் கிவன், டிப்ரெஷன்ன்றது ஸ்மால் ஒய், ஸோ ஸ்மால் ஒய் = 1.96 × 10⁻⁻3 மீட்டரும் கிவன், மாஸ் கேபிட்டல் M = 0.1 kg இதுவும் கிவன். இப்போ வந்து நான் யூனிஃபார்ம் பெண்டிங். நான் யூனிஃபார்ம் பெண்டிங்கோட ஃபார்முலா என்ன, கேபிட்டல் ஒய் = mg L cube divided by 4bd cube y. இதுமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன் தான். ஸோ அதனால தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா bd cube divided by 12 வச்சு சால்வ் பண்ணி இந்த நான் யூனிஃபார்ம் பெண்டிங் ஃபார்முலா டிரைவ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் கொடுத்துருக்க வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். கேபிட்டல் ஒய் = மாஸ் வந்து 0.1, கிராவிட்டி வந்து 9.8. சப்போஸ் இதில் சம்ஸில் கிராவிட்டி கொடுப்பாங்க, கிராவிட்டி கொடுக்கலனாலும் நம்மளா 9.8ன்னு எடுத்துக்கணும். இன்ட்டு எல் கியூப்ன்றது எல்ன்றது லென்த் வந்து 1 கியூப் டிவைட் பை 4 இன்ட்டு பிரெத் இன்ட்டு திக்னஸ் தான் நம்ம கிராஸ் செக்ஷனாக கொடுத்துட்டாங்க. ஸோ பிரெத்துக்கு வந்து 5 × 10⁻⁻3 இன்ட்டு திக்னஸ்க்கும் 5 × 10⁻⁻3 ஹோல் பவர் கியூப் இன்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஸ்மால் வைனா டிப்ரெஷன் 1.96 × 10⁻⁻3. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் கேபிட்டல் ஒய் = 4 × 10⁻10 நியூட்டன் மீட்டர் -2. இதுதான் வந்து யங்ஸ் மாடுலஸ். இப்போ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா யங்ஸ் மாடுலஸ் கேபிட்டல் ஒய் = 4 × 10⁻10 நியூட்டன் மீட்டர் -2. வந்து யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், யூனிட் மறக்காமல் போகணும். இதுதான் வந்து நான் யூனிஃபார்ம் பெண்டிங். இப்போ நெக்ஸ்ட்டும் என்ன பார்க்க போறோம்னா நெக்ஸ்ட்டும் ஒரு சம் தான். A circular and square cantilever are made of same material and have equal area of cross section and length. Find the ratio of their depression for a given load.
இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா சர்க்குலரும் ஸ்கொயர் ரெண்டு கேன்டிலீவர் வந்து ரெண்டுமே சேம் மெட்டீரியலால் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் லென்த் எல்லாமே சேமாக இருக்குது. அப்படி சேமாக இருக்கும் போது அதோட ரேஷியோ எப்படி இருக்கும், அந்த டிப்ரெஷன் ரேஷியோ எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து அப்போ சர்க்குலர் கிராஸ் செக்ஷனா, ஸோ ஜாமெட்ரிக் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் வந்து I ஈக்குவல் டு பை ஆர் பவர் 4 டிவைட் பை 4. ஜாமெட்ரிக் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஸ்கொயர் வந்து நமக்கு கிடையாது, நமக்கு ரெக்டாங்கிள் தான் இருக்கு. ஸோ IR ஈக்குவல் டு BD கியூப் டிவைட் பை 12. ஸோ நமக்கு வந்து ஸ்கொயர் வேணும். ஸ்கொயர் வேணும்னா ஸ்கொயர்னா என்ன, ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ரெக்டாங்கிள்னா பிரெத் இருக்கு, லென்த் இருக்கு. அதனால ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்ன்றனால பிரெத்தும் லென்த் எல்லாமே ஈக்குவல் தானே. ஸோ B ஈக்குவல் டு D ஈக்குவல் டு A. ஸோ IS ஸ்கொயர் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு A. அந்த எல்லாத்தையும் ஏன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே ஒரு கியூப் இருக்கு, இங்கே 1 இருக்கு. ஸோ A பவர் 4 டிவைட் பை 12. இப்போ வந்து சொல்யூஷன் இது வந்து கிவன் கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறத நம்ம எழுதியிருக்கோம். இப்போ டிப்ரெஷன் தான் கேட்டிருக்காங்க. டிப்ரெஷன் கேன்டிலிவர் டிப்ரெஷன் ஈக்குவல் டு ஸ்மால் y ஈக்குவல் டு mg l கியூப் டிவைடட் பை 3yi. இப்போ சர்க்குலர்னு பார்க்கும்போது நம்ம அந்த வெறும் டிப்ரெஷன் எழுதணும். இப்போ சர்க்குலர் போது சீனு இண்டிகேட் பண்றோம். yc ஈக்குவல் டு mg l கியூப் டிவைடட் பை 3yic. அதே மாதிரி ஸ்கொயருக்கு வந்து எஸ்ன்னு பண்றோம். ஸோ ys ஈக்குவல் டு mg l கியூப் 3yis. இப்போ வந்து மேல இருக்கிறது வந்து ஈக்குவேஷன் 1, கீழே இருக்கிறது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். நமக்கு வந்து இப்போ ரேஷியோ தான் வேணும். ரேஷியோ வேணும்ன்றனால சர்க்குலர் டிவைட் பை ஸ்கொயர் கொடுக்குறோம். அப்போ ஈக்குவேஷன் 1 டிவைட் பை ஈக்குவேஷன் 2 yc டிவைட் பை ys. அப்படின்னா என்ன, ic டிவைட் பை is. அப்போ வந்து அந்த இது சப்ஸ்டியூட் பண்றோம். என்ன சப்ஸ்டியூட் பண்றோம்னா நம்ம வெறும் ஏரியாவை மட்டும் சப்ஸ்டியூட் பண்றோம். இங்க கண்டுபிடிச்சோம்ல yc ஈக்குவல் டு ys டிவைடட் பை yc ஈக்குவல் டு ys ஈக்குவல் டு is டிவைடட் பை ic. இப்போ isனா என்ன, a பவர் 4 டிவைடட் பை 12. அதை அங்கே சப்ஸ்டியூட் பண்றோம். கீழே வந்து ஐசினா பை ஆர் பவர் 4 டிவைட் பை 4. இது வந்து நம்ம கிவன்ல இருந்து எழுதுனது தான். இப்போ என்னன்னா 12யும் 4யும் கேன்சல் பண்ண 3 டைம்ஸ். ஸோ அது கீழே போச்சுன்னா a பவர் 4 டிவைட் பை 3 பை ஆர் பவர் 4. இதை வந்து ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நமக்கு கிராஸ் செக்ஷன் ஏரியா சர்க்குலருக்கும் ஸ்கொயருக்கும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போனா ரெண்டுமே ஈக்குவல் தானே ஏரியா. அப்போ மேலே கொடுத்துருக்கிறது தான் ஏரியா. பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இதுதான் ஈக்குவலாக தானே இருக்கும். ஸோ இப்போ ஏ ஸ்கொயர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பை. இதை வந்து ஈக்குவேஷன் 4ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 3 பார்த்தீங்கன்னா a பவர் 4 டிவைட் பை 3 பை ஆர் பவர் 4 இருக்கா. ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம், a ஸ்கொயர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர்னு எழுதலாமா. ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னா அது பவர் உள்ள மல்டிபிள் பண்ணா பவர் ஆயிரும்ல. ஸோ இப்போ அதுக்கு வேல்யூ தான் நம்ம பைன்னு எடுத்திருக்கோம். இப்போ இந்த 4th ஈக்குவேஷனை ஈக்குவேஷன் 3ல சப்ஸ்டியூட் பண்றோம். எப்படின்னா yc ஈக்குவல் டு yc டிவைட் பை ys ஈக்குவல் டு a பவர் 4 டிவைட் பை 3 பை ஆர் பவர் 4. இது வந்து 1 பை 3 பை வந்து காமன், அதை வெளியே எடுத்துறோம். இந்த a பவர் 4ம் ஆர் பவர் 4க்கு வந்து என்ன பண்ணிருக்கோம்னா ஸ்கொயரை வெளியே எடுக்கிறோம். ஸ்கொயரை வெளியே எடுக்கும் போது 1 பை 3 பை இன்டூ a ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வருது. இப்போ நமக்கு ஆல்ரெடி இங்க என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், ஏ ஸ்கொயர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் தான் பையன்னு கொண்டிருக்கோம். அதனால அந்த பையை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ 1 பை 3 பை இன்டூ பை ஸ்கொயர். ஸோ பை ஸ்கொயர் டிவைட் பை 3 பை. இப்போ வந்து பை ஸ்கொயரும் பையும் கேன்சல் வரும். கேன்சல் ஆனால் yc டிவைட் பை ys ஈக்குவல் டு பை பை 3. இப்போ ரேஷியோ ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் என்னன்னா சர்க்குலர் டிவைட் பை ஸ்கொயர், டிப்ரெஷன் ஆஃப் சர்க்குலர் டிவைட் பை ஸ்கொயர் என்னன்னா பை பை 3. இதுதான் சம்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்னென்னலாம் பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இது ரிஜிடிட்டி மாடுலஸ் அதை வச்சு ட்விஸ்டிங் கப்பல் சம் எப்படி சால்வ் பண்ணலாம், அதுக்கப்புறம் கேன்டிலிவர் வச்சு எப்படி யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிக்கலாம், அப்புறம் யூனிஃபார்ம் பெண்டிங் வச்சு எப்படி யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிக்கலாம், நான் யூனிஃபார்ம் பெண்டிங் வச்சு எப்படி யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு தான் பார்த்துருக்கோம். இது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி தியரியா நம்ம எல்லாமே சப்ஜெக்ட்ஸ் பார்த்தாச்சு. அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட நமக்கு யூனிட் 1 முடியுது. நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் வேணும்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டே டியூன்டாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.